अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 2/4/2024 பாபா இன்னைக்கு முரளியில் ரொம்ப அழகான விஷயம். புருஷோத்தம சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தில் தான் பரமாத்மா சிவபாபாவை நம்ம நினைவு செய்து அநேக ஜென்மங்களின் விகர்மங்களை, பாவத்தின் கணக்கு வழக்குகளை நம்ம கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறார். ஆகவே இன்னைக்கு ரொம்ப 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 ஆழமான சில விஷயங்களை பாபா முரளியில் சொல்கிறார். கேட்கலாம். மீட்டே பச்சே அவுர் சங்கு தோடு ஏக்கு சங்கு ஜோடோ. இனிமையான குழந்தைகளே, மற்ற அனைத்து தொடர்பையும் துண்டித்து ஒருவரின் தொடர்பில் இணைந்திருங்கள். பாய் பாய்க்கு திருஷ்டி சே தேக்கோ तो देह नहीं देखेंगे, दृष्टि बिगड़ेगी नहीं, वाणी में ताकत रहेगी. பாபா சொல்கிறாங்க, ஆத்மா சகோதர ஆத்மா, நானும் சகோதர ஆத்மா. எதிரில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களையும் சகோதர ஆத்மா என்ற பார்வையோடு பார்த்தோமேயானால் அவர்களின் தேகம் தென்படாது, நம்மளுடைய பார்வை வீணாகாது. அதாவது நம்மளுடைய பார்வையில் எந்த சஞ்சலம் ஏற்படாது. நம்மளுடைய வார்த்தையில் கூட சக்தி என்பது நிரம்பிவிடும். ஆகவே பாபா சொல்கிறாங்க, மற்ற எல்லா தொடர்பை துண்டித்து ஒருவருடைய தொடர்பில் நம்ம இணைந்திருக்க வேண்டும்.
பாபா கேள்வி கேட்குறாங்க, பாபு பச்சோங்கா கர்ஜ்தார் ஹே யா பச்சே பாப் கே? பாபா சொல்கிறாங்க, கேள்விகளை கேட்குறாங்க, பாபா குழந்தைகளுக்கு கடன்பட்டவராக இருக்காரா அல்லது குழந்தைகள் பாபாவுக்கு கடன் பட்டிருக்கோமா? கடன் படுறதுன்னா என்ன அர்த்தம்? பொதுவாக சொல்லுவாங்களே லௌகீகத்தில், ஏன் இப்படியெல்லாம் எனக்கு கடன் பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தான் உனக்கு கடன் படணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி பாபாவுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோமா அல்ல நமக்கு பாபா கடன் பட்டிருக்காரா? தும் பச்சே தோ அதிகாரி ஹோ, பாப் துமாரா கர்ஜ்தார் ஹே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் அதிகாரியாக இருக்கீங்க. மேரா பாபான்னு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாபாவிடம் உள்ள மேரா பாபாவிடம் உள்ள அனைத்துக்கும் நம்ம அதிகாரி. பாபா உங்களுடைய பாபா உங்களுக்கு கடமைப்பட்டவராக இருக்கார். எல்லாமே அவர் கொடுத்தே ஆக வேண்டும், செஞ்சே ஆக வேண்டும். तुम बच्चे दान देते हो तो तुम्हें 1 का 100 गुना बाप को देना पड़ता है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகி நீங்கள் தானம் செய்கிறீங்க, ஒன்றுக்கு பல மடங்கு, பல 100 மடங்கு, ஒன்றுக்கு 100 மடங்கு பாபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ईश्वर तुम जो देते हो दूसरे दिन में उसका रिटर्न मिलता है. ஈஸ்வரன் பாபாவுக்காக நாம் எதை செய்கின்றோமோ அது பணத்தின் மூலமா பொருள் மூலமா எது செய்தாலும் அதற்கான பலன் என்பது அடுத்த பிறவியில் பாபா செஞ்சே ஆக வேண்டும். தும் சாவல் முட்டி தேக்கர் விஸ்வ மாலிக் பன்தே ஹோ, तुम्हें कितना फ्राक दिल होना चाहिए. ஒரு பிடி நீங்கள் அந்த அவல் கொடுத்துட்டு எவ்வளோ மாளிகை வாங்குறீங்க. இப்படி குசேலர் என்ன பண்ணார்? அந்த ஒரு பிடி தான் கொடுத்தது. நம்ம கொடுக்கறது பாபாவுக்குன்னு எவ்வளோ? ஒரு பிடி தான். ஆனால் பாபா சொல்கிறாரு, அது கொடுக்கும்போது கூட உங்களுக்கு எவ்வளோ பரந்த மனம் வேண்டும். பாபாவுக்காக நான் கொடுக்குறேன். பாபா அதை வச்சு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அவர் வள்ளல், அவர் கொடுத்ததை நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். என்னுடைய பாக்கியத்தை உருவாக்க நான் கொடுக்குறேன். मैंने बाबा को दिया ये ख्याल भी कभी नहीं आना चाहिए. நான் பாபாவுக்கு கொடுத்தேன், நான் செஞ்சதுனால்தான் டெவலப்மெண்ட் சென்டரில் அப்படி நாம் எண்ணத்தை கொண்டு வந்தோமே ஆனால் அது கூட என்ன ஆயிடுங்கிறார் பாபா. அந்த சங்கல்பமே வரக்கூடாது. அப்படி சூக்ஷ்மத்தில் கூட அது வந்தாலும் அதற்கு பலன் என்பது குறைந்துவிடும். முழு பலனை நம்ம பெற முடியாது. இப்படி பக்தி மார்க்கத்தில் எல்லாம் எழுதி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லுறாங்க பாபா. ஒரு கையில் செய்கிறது அடுத்த கைக்கு தெரியக்கூடாது. குப்ததான் மகா புண்ணியம்னு சொல்லப்படுது. அதனால் கனவுல கூட நினைக்கக்கூடாது. பிரம்மா பாபா எவ்வளோ ஸ்ரீ பாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சார், யோசிக்காமல் அர்ப்பணம் செஞ்சார். பிளான் பண்ணி அவர் அர்ப்பணம் பண்ணலை, டக்குன்னு முடிவெடுத்து செஞ்சிட்டார். பாபா செஞ்ச பிற்பாடு ஒரு முறை கூட அதை நினச்சதில்லை. அதனால்தான் தியாகத்தையும் பாபா தியாகம் செஞ்சிட்டார். அதற்கான பிராப்தி பலன் தான் ஸ்ரீ பாபா பிரம்மா பாபாவுக்கு கொடுத்தார். ओम शांति. म्यूजियम प्रदर्शनी में समझना है कि ये पुरुषोत्तम संगम युग. பாபா சொல்கிறாங்க, சேவைக்கான நேரம் இல்லையா, அங்கங்கே திருவிழாக்கள்லாம் வரும், கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வெளியில் வர போக இருப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, மியூசியமாக இருந்தாலும் சரி அல்லது படவிளக்க கண்காட்சிக்காக நீங்கள் எங்கே சேவை வைத்தாலும் இது புருஷோத்தம சங்கம் யுகம் என்பதை தெளிவுபடுத்துங்க. समझदार तो सिर्फ तुम ही हो, तो तुमको कितना समझाना पड़ता है कि पुरुषोत्तम संगम युग. புரிஞ்சுக்கக்கூடியவங்க நீங்கள் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பார். இது புருஷோத்தம சங்கம யுகம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்கு பாபா எப்படி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. சப்சே ஜாஸ்தி சர்வீஸ் தான் ஹே மியூசியம். எல்லாத்த விட அதிகமாக சேவைக்கான ஸ்தானம் எது, இடம் எதுனா மியூசியம். ஏன்னா மியூசியத்தில் தானாகவே வருவாங்க.
वहाँ बहुत आते हैं अच्छे सर्विसबल बच्चे काम में. ரொம்ப பேர் எக்ஸிபிஷன் மியூசியத்துக்கு வருவாங்க. சேவா செய்யக்கூடிய குழந்தைகள் ரொம்ப குறைந்த குழந்தைகள் தான் இருக்காங்க. சர்வீஸ் ஸ்டேஷன் சப் சென்டர்ஸ் ஹே. பாபா சொல்றார் சர்வீஸ் ஸ்டேஷன் எதுன்னா நம்ம எல்லா சென்டர்ஸும். டெல்லி மே லிக்கா ஹே ஸ்பிரிச்சுவல் மியூசியம். டெல்லியில் எழுதப்பட்டிருக்கு ஆன்மீக மியூசியம் என்று. இஸ்கா பி டி கா அர்த்த நஹி நிகழ்த்தா ஹே. ஆன்மீக மியூசியம் அப்படிங்கிறது கூட ஒரு சரியான அக்யூரட்டான அர்த்தம் இல்லைன்ட்டார். ஆன்மீகம்னா எவ்வளோ இருக்குது ஆன்மீகம், அதில் எது நம்ம இது எது அப்படி எழுதணுங்கிறார். बहुत लोग प्रश्न पूछते हैं तुम भारत की क्या सेवा कर रहे हो. அநேக பேர் உங்களை கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த பாரதத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? பகவான் வாச்சைன்னா ஏ ஃபாரஸ்ட். பகவானின் மகாவாக்கியம் ஏன் கேட்குறாங்க? இந்த முழு உலகமும் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னா என்ன? பாபா சொல்றார் காடு. तुम इस समय संगम पर हो, न हो फॉरेस्ट के न हो गार्डन के. பாபா சொல்றார் நீங்கள் சங்கம நடுவில் இருக்கீங்க. நீங்கள் ஃபாரஸ்ட்லையும் இல்லை கார்டன்லேயும் இல்லை. கார்டன் மே ஜானே கா புருஷாத்கார் ரஹே ஹோ. ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கார்டன் போகிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்க. तुम इस रावण राज्य को राम राज्य बना रहे हो. ராவண ராஜ்யத்தை ராம ராஜ்யமாக உருவாக்கிட்டு இருக்கீங்க. तुमसे प्रश्न पूछते हैं कितना खर्चा कहाँ से आया, बोलो हम भी के ही करते. கேட்குறாங்க, உலக மக்கள் நம்மளை பார்க்குறாங்கல்ல, இவங்களுக்கு எப்படி இந்த பணம்லாம் வருதுன்னு கேள்வி கேட்குறாங்க. ஒரு சேவையே பண்ணுறோம். ஒவ்வொருத்தங்க ஒரு கேள்வி இருக்கும். பாபா சொல்கிறார் அதையும் சொல்லுங்க. பிகே நாங்கள் தான் இதை செய்கிறோம், ஈஸ்வரி சேவைக்காக செய்கிறோம். இந்த ஒரு பிறவியில் எங்களுக்கு செய்வதற்கான, கடவுளுக்கு செய்வதற்கான பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஜென்மத்தினுடைய பிராப்தம் இதுதான் எங்களுக்குன்னு சொல்லுங்க. ராம் ராஜ்யக்கு ஸ்தாபனா ரஹி ஹே. ராமராஜ்யம் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கான சேவையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். தும் தோடா ரோஸ் ஆக்கர் சம்ஜோ ஹம் கியா கர் ரஹே ஹே, ஹமாரே எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் கியா ஹே. கொஞ்ச நாள் வந்து தான் பாருங்களேன், எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, வந்து பாருங்களேன் நாங்கள் என்ன தான் செஞ்சிட்ருக்குறோம். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன எங்களுடையது. वो लोग सॉवरेंटी को मानते ही नहीं है, इसलिए राजाओं की राजे खत्म कर दी हैं. ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையினால ராஜ்யத்தினுடைய ராஜாவை என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜ்யத்தை அழிச்சிடுறாங்க, முடிவு பெற செஞ்சிடுறாங்க. इस समय वो भी तमो प्रधान बन पड़े, इसलिए अच्छे नहीं लगते. அதுவும் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப தமோ பிரதானமாக இருக்குது. எது செஞ்சாலுமே பிடிக்கிறதில்ல, நல்லா இல்லை. உனக்கு ட்ராமா அனுசார் தோஷ் நகிகே. பாபா சொல்கிறார் அவங்களுக்கும் ட்ராமா படி குற்றம் கிடையாது. जो कुछ ड्रामा में होता वो हम पाठ बजाते हैं. ட்ராமாவில் என்னெல்லாம் பதிவுகள் இருக்குதோ, எப்படி ட்ராமா இருக்குதோ அப்படி நம்ம பாட்டு ப்ளே பண்ணுறோம். கல்பு கல்பு பாப் துவாரா ஸ்தாபனா கா பாட்டு சல்தா ஹே. கல்பா கல்பா பாபா மூலமாக ஸ்தாபனைக்கான காரியம் பாட்டுங்கிறது நடந்துட்டு இருக்குது. கர்ச்சாபி தும் பச்சே ஹி கர்த்தே ஹோ அப்னே லியே. பாபா யஜ்ஞத்துக்கு வரோம், பாபா சென்டருக்கு வரோம், செலவு பண்ணுறோன்னா நமக்காகத்தான் அதை செய்கிறோம். நம்ம பாக்கியம் உருவாகுது. இப்படி பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிதில்ல, எதில் அதிக இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நம்ம டெபாசிட் போடுறோம். இந்தமாரி பாபாவுக்கு ஒரு பிடி கொடுக்குறோம். அந்த ஒரு பிடியில் 21 தலைமுறைக்கு கணக்கிலடங்காத செல்வங்களை பாபா நமக்கு கொடுக்குறாரு. श्रीमत पर अपना खर्चा कर अपने लिए सती की राजधानी बना रहे हो और किसको पता नहीं है तुम्हारा नाम मशहूर है अननोन वारियर्स. பகவானுடைய ஸ்ரீமத் படி தன்னுடைய செலவை நம்ம செய்கிறோம். வீணாக்கலை, விரைய பண்ணலை, பைசாவை வீணாக்கலை. பாபா சொன்னார் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை, சத்தியுக ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க.
இது மற்றவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பெயர் மிக மிக புகழ்பெற்றதாக இருக்குது. அன்னோன் வாரியர்ஸ், குப்தமான போர் வீரர்கள். वास्तव में उस सेना में अननोन वारियर्स कोई होते नहीं है. கவர்மெண்ட்ல அன்னோன் வாரியர்ஸ், குப்தமான போர் வீரர்கள் அப்படின்னே ஒன்று கிடையாது. சிப்பாகி லோகோं को रजिस्टर रहता है. இராணுவ வீரர்களுக்கான ரஜிஸ்டர் பதிவேடுங்கிறது இருக்குது. ऐसा हो न सके जिसका नाम नंबर रजिस्टर में ना हो. वास्तव में अननोन वारियर्स तुम हो. பாபா சொல்றார், அப்படி கிடையாது, இருக்க முடியாது. எந்த இராணுவ வீரர்களுக்கும் ரெஜிஸ்டர்ல பேர் பதிவு இல்லாம இருக்க முடியாது. ஆகையினால பாபா சொல்றார், நீங்க தான் அன்னோன் வாரியர்ஸ், குப்தமான சேவை செய்றீங்க. என்ன சேவா பண்றீங்க யாருக்குமே தெரியாது. துமாரா கோய் ரெஜிஸ்டர் கா நாம் நை. பாபா சொல்றார், உங்களுக்கு பாருங்க எந்த ரெஜிஸ்டர்ல பேர் இல்லை. तुमको कोई हथियार पंवार नहीं है, इसमें जिस्मानी हिंसा तो है नहीं. அவங்க கையில் எல்லா ஆயுதங்களும் இருக்கும். கன் எப்போதுமே இருக்கும் அவங்க கையில். பாபா சொல்றாரு, உங்ககிட்ட இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆயுதங்களோ அல்லது வன்முறைக்கான ஹிம்சையோ நீங்கள் செய்வதில்லை. யோக பல் से तुम ईश्वर पर जीत पाते हो. பாபா சொல்றாரு, யோக சக்தியால நீங்க என்ன பண்றீங்க? இந்த முழு உலகத்தையுமே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ஈஸ்வர் சர்வ சக்திவான் என்ன? பாபா சொல்றாங்க, ஈஸ்வரன் யாரு? சர்வ சக்திவான். யாது से तुम शक्ति ले रहे हो. அவருடைய நினைவால நீங்க சக்திகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. சதோ பிரதான் பண்ணேலியே தப் பாப் சே யோக லகா ரஹே ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்க தூய்மை பெறுவதற்காக பாபாவிடத்தில் யோகத்தை செய்து வருகிறீர்கள். தும் சதோ பிரதான் பனே ஹோ தோ ராஜேபி சதோ பிரதான் சாஹியே. நீங்க சதோ பிரதானம் ஆகிறதுனால உங்களுடைய ராஜ்யம் கூட சதோ பிரதானமா இருக்கணும் தானே. ஸ்ரீமத் பர் ஸ்தாபன் கர்த்தே ஹோ. பாருங்க எவ்வளோ பெரிய போதை இருக்கணும். கடவுள் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதன் அனுசாரம் நம்ம சேவா பண்ணுறோம். இன்கார்கினிட்டோ உன்கோ கஹா ஜாத்தா ஹே. குப்தமானவர்கள் அப்படின்னு அதுக்கு தான் உங்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோ ஹே பரந்து தேக்னமே நாவே. யாரெல்லாம் குப்தமானவர்களோ பார்க்கறதுக்கு தெரியாது. தும் ஸ்ரீ பாபா கோபி இன் ஆங்கோ சே தேக் நஹீ சக்தே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சிவபாபா கூட என்ன பண்ண முடியாது, இந்த கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது. தும்பி குப்த தோ சக்தி பி தும் குப்த லே ரகே ஹோ. நீங்களும் குப்தமாக இருக்கீங்க. பாபாட்டேருந்து சக்திகள் அடைவது யாருக்குமே தெரியாது, அதுவும் குப்தம். தும் சமஸ்தே ஹோ ஹம் பதி சே பாவன் பன் ரகே, பாவன் மேகி சக்தி ஒத்தி ஹே. நம்ம தூய்மை ஆகிறோம், அந்த தூய்மையில் தான் பலம் என்பது ஏற்படுது. பாபா சொல்கிறார், நீங்கள் சத்தியுகத்தில் தூய்மையாக இருப்பீங்க. உன்கேலே சௌராசி ஜனமுக்கி கஹானி பாப் பத்தலாத்தே. யார் தூய்மை அடைகிறார்களோ சங்கம யுகத்தில் அவர்களுக்கு 84 பிறவி சக்கரத்தின் கதைகளை பாபா புரிய வைக்கிறார். பாப் சே சக்திலே பவித்ரபன் ஃபிர் பவித்ர துனியாமே ராஜ்ய பாக்ய கரேங்கே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாபாவிடமிருந்து சக்தி பெற்று பவித்திரமாகி, பாபா சொல்கிறார், பவித்திர உலகத்தின் ராஜ்யத்தை பிராப்தமாக செய்கிறீங்க. பாகியத்தை, ராஜ்ய பாகியத்தை அடைவீர்கள். பாகுபல் சே கபி கோயி விஸ்வபர் ஜீத் பான சகே. உடல் பலத்தால் யாரும் உலகத்தை வெல்ல முடியாது. ஏகை யோக பல் கி பாத். இது யோக பலத்தின் விஷயமாகும். எது? அதனால தான் பாபா தலைப்பிலே சொல்லிட்டாரு, எல்லா தொடர்பை துண்டிச்சிடுங்கன்ட்டாரு. ஓ லடுத்தே ஹி துமாரே ராஜ்ய துமாரே ஹாத்மே ஆனா ஹே. அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் ராஜ்யம் உங்க கைக்கு வருது. பாப் சர்வ சக்திவான், உன்சே சக்தி மில்னி சாஹியே என்ன.
யாரை நினைக்கிறீங்க? சர்வ சக்திவான் கடவுள் பகவானை நினைக்கிறீங்க. ஆகவே சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? तुम बाबा को रचना के आदिमதி अंत को भी जानते हो. நீங்க பாபாவையும் பாபாவோட படைப்பையும் நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. तुम जानते हो हम ही स्वदर्शन चक्रधारी. பாபா டைட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? स्वदर्शन चक्रधारी. सबको स्मृति नहीं रहती है. இந்த நினைவு உங்க எல்லாருக்குமே இருக்கிறது இல்ல. तुम बच्चों को स्मृति रहनी चाहिए क्योंकि तुम बच्चों को ही ये knowledge मिलती है. உங்களுக்குத்தான் இந்த நினைவு வரணும். ஏன்னா பாபா உங்களுக்கு தான் இந்த நாலேஜ் கொடுக்குறாரு. பாகர் வாழைத்தே कोई समझ न सके. வெளி உலகத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. इसलिए सभा में बिठाया नहीं जाता. அதனால தான் வகுப்புல அவங்களெல்லாம் உட்கார வைக்கிறது இல்ல. पतित पावन बाप को सब बुलाते परंतु अपने को पतित कोई समझते नहीं. கடவுளை எல்லாருமே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா தான் ரொம்ப பதீத்தமாக இருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. ऐसे ही गाते रहते पतित पावन सीताराम. பதீத்த பாவனா சீதாராம் அப்படின்னு புகழ் பாடுறாங்க. தும் சப் ஹோ பிரைட்ஸ் பாபு ஹே பிரைட்ஸ் குரூம். நீங்கள் அனைவருமே மணமகள்கள். பாபா ஒருத்தர் தான். யாரு? மணமகன் நாயகன். நம்ம எல்லாருக்கும் அவர் ஒருத்தர் தான். ஓ ஆத்தேகிகே சர்வைக்கு சத்கதி கர்ணே. அவர் வரதே எதுக்காக? அனைவருக்குமே சத்கதி அளிப்பதற்காக. தும் பச்சுக்கு ஸ்ரீங்கார் கராத்தே. குழந்தைகளுக்கு பாபா ஸ்ரீங்காரம் செய்கிறார். தும்கோ டபுள் இன்ஜின் மிலி ஹே. பாபா பாருங்க முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடைச்சிருக்குது. பாபா சொல்ற டபுள் இன்ஜின். எப்படிப்பட்ட இன்ஜின் பாருங்க. சிங்கிள் இன்ஜின் இழுக்காது நம்மளை. டபுள் இன்ஜின் எடுத்தால் எவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம முன்னேற முடியும். रोल्स रॉयल्स में इंजन बहुत अच्छी होती है. ரோல்ஸ் ராயல்ஸ்னு ஒரு கம்பெனி, ஒரு நல்ல இது. பாபா சொல்கிறாரு இன்ஜின், அந்த இன்ஜின் பாருங்க ரொம்ப மிக்கது, ரொம்ப நல்லது, பவர்ஃபுல்லானதுங்கிறார். பாபி ஐசேகி அதே போல தான் பாபாவும் ரொம்ப சக்தி உடையவர். கேத்தேங்க பतित पावन आओ हमको पावन बनाकर साथ ले जाओ. என்ன கூப்பிட்டீங்க பகவானே? வாங்க எங்களை தூய்மைப்படுத்தி கூட்டிகிட்டு போங்க. தும் சப் சாந்தி மே பைட்டே ஹோ. நீங்கள் கூப்பிட்டபடி அவரும் வந்துட்டாரு. நீங்கள் இப்போ சாந்தியாக இருக்கீங்க. கோயி சாஞ்சாதி நகி பஜாத்தே. வேறு எந்த இசைக்கருவிகளும் உங்களுக்கு எதுவுமே இல்லை. தக்லீஃப் கி பாத் நகி ஹே. இங்கே பஜனை பாடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதுவுமே அவசியம் கிடையாது. கஷ்டத்துக்கான விஷயம் இல்லை. சல்தே ஃபிர்தே பாபாக்கோ யாது கர்த்தே ரஹோ. நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்யுங்க. ஜோ மிலே உன்கோ ராஸ்தோ பத்தாத்தே ரஹோ. பாபா சொல்கிறார், யாரெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ எல்லாருக்கும் பாபா மெசேஜ் கொடுத்துட்டே போங்க. பாப் கேத்தே ஹே मेरे व लक्ष्मी नारायण राधे कृष्ण आदि के जो भक्त हैं उनको ये दान देना है. பாபா சொல்கிறார், யாரெல்லாம் என்னுடைய பக்தர்கள், தேவி தேவதா பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஞான தானத்தை செய்ய வேண்டும். வியர்த்தனகி கவானா, நேரத்தை வீணடிக்காதீங்க. பாத்திர கோகி தான் தியா ஜாத்தா. பாத்திரத்திற்காகத்தான் நாம் தானம் செய்ய வேண்டும். பாத்திரத்தை பார்த்து தானம் போடணும். பதீத்த மனுஷிய பதீத்தம் தான் தேத்தே ரேத்தேங்க. உலகத்தில் பதீத்த மனிதர்கள் இன்னொரு பதீத்த மனிதனுக்கு தான் தானம் பண்ணுறாங்க. பாபா சர்வ சக்திவான், அவரிடமிருந்து சக்தி அடைந்து நாம் உயர்ந்தவராக ஆகின்றோம். ராவன் கூட எப்போ வராரோ அந்த நேரம் பாபா சொல்கிறார். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமா? ராவணன் எப்போ வராரோ அப்போ தான் சங்கமயுகம் கூட வரணும் இல்லையா? ராவன் ஜப் ஆத்தா ஹே உஸ் சமய பி சங்கம் ஹுவா. ராவணன் வர்றது கூட அந்த யுகம், அந்த நேரம் சங்கம யுகம் தான். திரேதா और द्वापर का. திரேதாயுகம் முடியுது, துவாபரயுகம் ஆரம்பம் ஆகுது. சங்கம் கலியுகம் ஒரு சத்தியுகம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சங்கமம், ராவணன் வந்த சங்கமம் அது, பாபா வந்த சங்கமம் எது? கலியுகத்தின் முடிவு, சத்தியுகத்தின் ஆரம்பம். ஞான் கித்தனா சமய, பக்தி கித்தனா சமய சல்தி ஹே, சப் பாத்தே. ஞானம் எவ்வளோ காலங்கள் நீடிக்குது, பக்தி எவ்வளோ காலங்கள், இந்த அனைத்து விஷயங்களும் தும்கோ சமஜ்கர் சம்ஜானே, நீங்கள் புரிந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முக்கிய பாத் பேகத்கே பாப்கோ யாது கரோ. முக்கியமான விஷயம், எல்லையற்ற பாபாவை நினைக்கணும்.
जब बेहद का बाप आते हैं विनाश भी होता. கடவுளே வந்துட்டார்னா கட்டாயம் இந்த உலகம் மாறணும் இல்லையா? மகாபாரத் லடாய் கப் லகி. மகாபாரத யுத்தம் என்பது எப்பொழுது ஏற்படும்? மனதில் கேள்விகள் வருது. எப்போ விநாசம் வரும், எப்போ விநாசம் வரும்? जब भगवान ने राजयोग सिखाया था समझ में आता है नई दुनिया का आदि पुरानी दुनिया का अंत अर्थात विनाश होना. ராஜயுகத்தை எப்பொழுது கற்றுக் கொடுத்தார்? புது உலகத்தின் ஆரம்பம், பழைய உலகத்தினுடைய முடிவு. அப்பதான் விநாசம் வரும். துனியா கோர அந்தியாரமே படிகி உनको ஜகானா ஹே. கார் இருள இருக்கும் உலகத்தை நாம் வெளிப்படைய செய்ய வேண்டும். அப்பதான் விநாசம் வரும். ஆதா கல்பை सोए पड़े. அரை கல்பமா உலகம் தூங்கிட்டு இருக்குது. बाप समझाते हैं अपने को आत्मा समझ बाई बाई की दृष्टि से देखो. பகவான் வந்து உணர்த்துறார், குழந்தைங்களே ஆத்மானு புரிஞ்சவங்களை பாய் பாயிங்கிற பார்வையோட கண்ணோட்டத்தோட பாருங்களேன். तो किसको ज्ञान देंगे तो तुम्हारी वाणी में ताकत आएगी. அப்போ நீங்கள் யாருக்கு வாணி ஞானம் கொடுத்தாலும் உங்கள் வார்த்தையில் சக்தி என்பது ஏற்படும். ஆத்மா ஹி பாவன் பத்தித் பந்தி ஹே. ஆத்மாதான் பாவஸ்வர தூய்மையாகுது, தூய்மை இழக்கவும் செய்யுது. ஆத்மா பாவன் பனே தப் ஷரீர் பி பாவன் மிலே. ஆத்மா புனிதம் அடையும் போது சரீரமும் புனிதமாகுது. அபி தோ மில் ந சகே. பாபா சொல்றாரு, இப்போ நமக்கு இனி வந்து யாருமே தூய்மை ஆக முடியாது. பாவன் சபிகோ பன்னா ஹே. பாபா சொல்றாரு, எல்லாருமே தூய்மையாகத்தான் வேண்டும். கொய் யோக பல்சே கொய் சஜாவும் சே. ஒருத்தவங்க ஒரு விதமா பாவங்களெல்லாம் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும்ல, தூய்மை ஆகணும்ல. ஒரு சிலர் யோக பலத்தால் தூய்மை அடைகிறாங்க, இன்னும் சிலர் தண்டனை அடைஞ்சி மெஹனத்துக்கு யாத்கி யாத்திராக்கி. நமக்கு எல்லாத்த விட கஷ்டம் எது? நினைவு யாத்திரை, யோகால தான் கஷ்டம். பாபா ப்ராக்டிஸ் பி கராத்தே ரேத்தா. அதனால தான் பாபா கூட பயிற்சி கொடுக்கப்படுது. கஹாம்பி ஜாவோ பாபாக்கு யாதுமே ஜாவோ. எங்கனாலும் போங்க, பாபா நினைங்கிறார். जैसे फादर लोग कितने शांति में क्राइस्ट की याद में जाते, क्राइस्ट को याद करते हैं. பாபா சொல்ற கிறிஸ்டியன் ஃபாதரிகள் என்ன பண்ணுவாங்க? சாந்தியாக கிரைஸ்டோட நினைவுலே நடப்பாங்க. பாரதவாசி அனைக்கும் யாது கருத்தை. ஆனால் பாரதவாசியில் அப்படி இல்லை, எல்லாரோட நினைவில் நடப்பாங்க, எல்லாரையும் நினைக்கக்கூடியவங்க. பாப் கேத்தே ஏகே சிவார் கிசிக்கோ யாதுன கரோ. பாபா கூறுகின்றார், ஒருவரை தவிர மற்ற யாரையுமே நினைவு செய்யாதீங்க. பேகத் கே பாப் சே ஹம் முக்தி ஜீவன் முக்தி கே ஹக்தார் பன்தே. எல்லையற்ற பாபாவிடமிருந்து முக்தி ஜீவன் முக்திக்கான ஆசையை நாம் அடைகின்றோம். செகண்டில் ஜீவன் முக்தி என்பது நமக்கு கிடைக்கிது. சத்தியுகத்தில் கூட ஜீவன் முக்தியில் தான் இருந்தோம். பாபா சொல்றார், கலியுகத்தில் எல்லாருமே ஜீவன் பந்தன், வாழ்க்கை பந்தனமுள்ள வாழ்க்கையாக மாறிவிட்டது. கிஸ்கோபி பத்தா நகி. நமக்கு துக்கம் ஏற்படுது, பந்தன வாழ்க்கையில் இருக்கோங்கிறதே புரிஞ்சுக்கல அவங்கங்கிறாரு. எஸ் பாத்தேன் பாப் பச்சோங்கு சம்ஜாத்தே. இந்த எல்லா கருத்துக்களையும் பாபா குழந்தைங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கார். பச்சை ஃபிர் பாபா கா ஷோ கர்த்தே. குழந்தைகள் பாபாவை வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது யாரு? இப்படிப்பட்ட தானம் செய்விக்கிறது யாரு? குழந்தைகள் பாபாவை ஷோ பண்ணுறோம். சத்தர சக்கர் லகாத்தே. तुम्हारी फर्ज है मनुष्य मात्र को पैगाम देना कि ये पुरुषोत्तम संगम युग. எல்லா பக்கமும் சுற்றி வந்து பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் மெசேஜ் கொடுங்க, புருஷோத்தம சங்கம யுகம் அப்படிங்கிற இந்த மெசேஜ் கொடுக்கறது உங்களுடைய கடமையாகும். பேகத் கா பாப் பேகத் கா வருஷா தேனே ஆய். பாபா கேத்தே மாமேக்கம் யாது கரோ விக்ரம விநாசோங்கே. பாபா கூறுகின்றார், என் மனதால் என்னை நினைங்க, நீங்கள் செய்த பாவங்கள்லாம் அழிஞ்சிருங்கிறாரு. பாப் கட்டுச்சாயிங்க. ஏ சச்சி கீதா. இதான் உண்மையான கீதையின் விளக்கமாகும். जो बाप सिखलाते मनुष्य मत से गिरे हो, भगवान की मत से तुम वर्षा ले रहे हो. மனித வழியால் நீங்கள் இறங்கும் கலையில் கீழே விழுந்தீங்க, பகவான் வழியின்படி ஆஸ்தியை பெறுகிறீர்கள். மூலு பாத் உட்தே बैठते चलते फिरते बाबा को याद करते रहो, பர்ஷே தேத்தே ரஹோ. அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்ன செய்தாலும்
பாபா நினைவில் இருங்க. பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுங்க. பேட்ஜ் தோ துமாரே பாஸ் ஹே. பாபா சொல்றார், பேட்ஜ் கூட உங்கள்கிட்ட இருக்கு. ஃப்ரீ தேனேமே கர்ஜா நஹி ஹே. ஃப்ரீயாக கொடுக்கறதுல உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சிடாது. பரந்து பாத்திர தேக்கர். ஆனால் பாபா சொல்றார், யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்யுங்க. बाप बच्चों को उलझना देते कि तुम लौकिक बाबा को याद करते हो, मुझ परम पिता परलौकिक बाबा को भूल जाते हो, लज्जा नहीं आती है. பாபா குழந்தைங்களை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாராம். குழந்தையே, உன்னோட லௌகீக அப்பாவை நீ எவ்வளோ நினைக்கிற, ஆனால் பரலௌகீக அப்பா நீ என்ன மறந்துடுறியே. வெக்கம் வரலையா உனக்கு? வெக்கமா இல்லையா? तुम्ही पवित्र प्रवृत्ति मार्ग के गृहस्थ व्यवहार में थे, अब फिर अब बनना है तुमको भगवान के सौदागर. நீ அழகான தூய்மை நிறைந்த பவித்திரமான இல்லற மார்க்கத்தில் தானே இருந்தீங்க, கிரகஸ்த மார்க்கத்தில் தானே இருந்தீங்க. மீண்டும் அவ்வாறு ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் பகவானினுடைய சௌதாகர். யாரு? இறைவனுடைய வைர கடையில் இருக்கீங்க, வைர வியாபாரியாக இருக்கீங்க. அப்படி அந்தருக்கோ தேக்கோ புத்தி கஹா படக்தி तो नहीं. உங்களை பாருங்க, என் புத்தி வெளியில் எங்கேயாவது அலைப்பாயுதா? பார்க்க முடியுதா? வெளியில் எங்கேயாவது அலைப்பாயுதான்னு தன்னைக்குள்ளார போகணும். பாபாக்கு கித்தனா சமயம் யாद किया. நான் பாபாவை எவ்வளோ நேரம் நினச்சேன். பாபா கேத்தே அவர் சங்க தோடு ஏக்கு சங்க ஜோடோ பூல் நெய் கர்னி ஹே. பாபா சொன்னார், இன்னைக்கு எல்லா தொடர்பை துண்டித்து என் ஒருவரோட சேர்ந்திரேன், ஒருவரின் நினைவில் இரு, வேற எந்த தவறு செய்யாதே. ये भी समझा या बाई बाई की दृष्टि से देखो तो देखना ही देखेंगे. இதையும் பாபா புரிய வச்சிருக்கார். பாயிங்கிற பார்வையோட பார்த்தோன்னா நமக்கு யாருடைய தேகம் தென்படாது. திருஷ்டி பிகடேகி நகி, நம்மளுடைய பார்வை வீணாகாது. மஞ்சில் ஹேனா நமக்கும் என்ன இருக்குது? லட்சியம் இருக்கு இல்லையா? ஏ ஞான அபிஹி தும்கோ மில்தா ஹே. இந்த ஞானம் என்பது இப்போதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்கிறார் பாபா. இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை, சங்கம யுகத்தில் தான் நமக்கு இந்த ஞானம் என்பது கிடைச்சிருக்குது. பாய் பாய் தோ சப் கேத்தே பரந்து மனுஷ கேத்தே ஹே பிரதர்ஹுட். பாய் பாயின்னு சொல்கிறாங்க, நல்லது தான். ஆனால் பாபா சொல்கிறாரு, மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? பிரதர்ஹுட். எல்லாருமே பிரதர்னு. ஏதோ டீக்கே, இது சரிதான். பரம்பிதா பரமாத்மா கி ஹம் சந்தான். பாபா சொல்கிறார், அது கூட சரிதான். நாம் எல்லாருமே பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை, வாரிஸ். ஃபிர் யஹா கியூ பைட்டே ஹோ. சரி, அப்புறம் ஏன் இங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க? பாப் स्वर्ग की स्थापना करते तो ऐसे से समझाते उन्नति को प्राप्त करते हो. பாபா சொல்கிறார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க பாபா வீட்டை நோக்கி கேட்குறார் பாபா. பாபா சொர்க்க ஸ்தாபனை செய்கிறார், புரிஞ்சுக்கணும். சொர்க்க ஸ்தாபனைக்கான காரியம் நடக்குது. முரளி சொல்கிறாருன்னா வெறும் முரளி கிடையாது. இதில் எவ்வளோ நமக்கு மனோநிலையில் மாற்றம், புத்தியில் மாற்றம், சன்ஸ்காரத்தில் மாற்றம், தன் சுய மாற்றம், விஸ்வ சேவா, வைப்ரேஷனில் மாற்றம். பாபா சார் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முன்னேறுவதற்கான பிராப்தத்தை அடையிறதுக்காக வந்திருக்கீங்க. பாபாக்கோ சர்வீசபிள் பச்சியா போத் சாயே. பாபாவுக்கு சேவாதாரி குழந்தைகள் ரொம்ப வேணும். சென்டர்ஸ் குல்தே ஜாத்தே ஏன்னா நிறைய சென்டர்ஸ் திறக்கப்படுது. பச்சோங்கு ஷாவுக்கு ஹே சமஸ்தே ஹே ஒருத்தவங்க கல்யாணம் ஹோகா. ஏன்னா அவ்வளோ ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. நிறைய நம்ம சென்டர் திறந்தோன்னா நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நன்மைகளை செய்யலாம் என்று. டீச்சர்ஸ் சம்பால்னே வாலி பி அச்சி மகாரதி சாக்கியே. நிமித்தமானவங்க நல்லா மகாரதி இருக்க வேண்டும். टीचर्स भी नंबरवार, टीचर्स नंबरवार தான். बाबा कहते हैं जहाँ लक्ष्मी नारायण का मंदिर हो, शिव का मंदिर हो, गंगा का खंड हो, तो जहाँ बहुत भीड़ होती है वहाँ सर्विस करनी चाहिए. எதுக்காக சொல்கிறார் பாபா? சிவன் கோவில், லக்ஷ்மி நாராயணன் கோவில், கங்கை கரை தோட்டம், கங்கை நதி ஓரம், இங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய கூட்டங்கள் வரும் திருவிழாக்களில். அப்போ நீங்கள் சேவைக்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுத்திக்கலாம். समझाओ भगवान कहते कि காமஹா சத்ரு. யுக்தியாக சொல்லுங்கிறார் பாபா. காமம் மிகப்பெரிய எதிரி. தும் ஸ்ரீமத் பிரமான் சர்வீஸ் கர்த்தே ஹோ. நீங்கள் பாபாவோட ஸ்ரீமத் படி சேவா பண்ணுறீங்க. துமாரா ஈஸ்வரிய பரிவார்
உங்களுடைய பரிவாரம் ईश्वरीय परिवारम। यहाँ 7 रोज भट्टी में आकर परिवार के साथ रहते हो। 7 நாள் இங்கே வந்து கிளாஸ் கேட்டுட்டு பரிவாரத்தோடு நீங்கள் சேர்ந்துடுறீங்க। தும் பச்சோं को बहुत खुशी होनी चाहिए। இந்த பரிவாரத்தை நினைக்கும் போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது। बेहद का बाप जिसे तुम பதமாபதம் பாகியசாலி बनते हो। எல்லையற்ற பாபா பாருங்க உங்களை பல கோடி மடங்கு பாகியசாலி ஆக்குறார்। துனியா ஜான்தி नहीं है भगवान भी पढ़ा सकते। உலகத்துக்கு தெரியாது கடவுள் கூட படிப்பிப்பார்ன்ட்டு। यहाँ तुम पढ़ते हो तुमको कितनी खुशी होनी चाहिए। ஆனால் இங்கே நீங்கள் புரிஞ்சு படிக்கிறீங்க, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது உங்களுக்கு பாருங்க। இந்த படிப்பில் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிது। हम ऊंचते ऊंच जाने படுறேன்। நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு தான் இந்த படிப்பை படிக்கிறோம்। கித்தனா ஃப்ராக் தில் होना चाहिए। இந்த படிப்பில் எவ்வளோ பரந்த மனம் நமக்கு இருக்க வேண்டும்। பாப்கே ஊப்பர் தும் கர்ஜி சடாத்தே ஹோ। பாபாக்கு சொல்கிறாரு, பாபா மேலே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா சுமையை ஏற்றுறீங்க। ஈஸ்வரர் ஜோ தேத்தே ஹோ தூசரி தன் में इनका रिटर्न लेते हो। பாபாவுக்குன்னு சொல்லிடுறீங்க, ஆனால் அடுத்த பிறவியில் அதை வாங்கிக்கிறீங்க। பாபாக்கோ தும்னே சப் குச் தியா तो பாபா को भी सब कुछ देना पड़ेगा। நீங்கள் பாபாவுக்குன்னு பாபா பேரில் கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் பாபா கூட அவங்க எல்லாருக்குமே திரும்பி அதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது। मैंने பாபா को दिया है कभी ख्याल नहीं आना चाहिए। நான் பாபாவுக்கு கொடுத்தேன்னு மனசில் கூட அதை நினைக்காதீங்க, தப்பு அது கூட சூக்ஷ்மத்தில் போஜாயிடும்। बहुतों को अंदर चलता है इतने हमने इतना दिया हमारी खातिर क्यों नहीं हुई। நிறைய பேருடைய மனசில் வச்சுருக்காங்களாம், நான் பாபாக்கு இவ்வளோ செஞ்சேனே, எனக்கு பாரு என்கிட்ட பேசுகிறாங்களா, என்னை மதிக்கிறாங்களா। तुम चावल मुट्ठी देकर विश्व की बादशाही लेते हो। பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் ஒரு பிடி கொடுக்கறதா தான் அர்த்தம்। விஸ்வத்தின் ராஜ்யத்தை அதுக்கு பாருங்கள், அதுக்கு பதிலாக எடுத்துக்கிறீங்க। बाबा तो दाता है ना, बाबा वल्लल अल्लवा। राजा ये रॉयल होते हैं तो पहले तुम मुलाकात होती हैं तो हम नजराना देते हैं, वे कभी हाथ में नहीं लेते। सेक्रेटरी तरफ इशारा करेंगे तो शिव बाबा जो दाता है वह कैसे लेंगे। बेहद का बाप है ना। ராஜாக்கள் பாபா சொல்கிறாரு, ஒரு ராயலானவங்கள்ட்ட நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஏதாவது ஒரு பரிசை கொடுக்குறீங்க। பரிசை கொடுக்கும்போது அவங்க கை தொட்டு வாங்க மாட்டாங்க, அவங்க இஷாரா காட்டுவாங்க, வைங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை பக்கத்தில் யாராவது இருந்தால் அதை வாங்கி வச்சுப்பாங்க। அதே போல் தான் பாபா சொல்கிறார், ஸ்ரீ பாபா வள்ளல் இல்லையா, ஸ்ரீ பாபாவே வள்ளல், அவர் எப்படி வாங்குவார், அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை। ஒரு சாதாரண ராஜாவே வாங்க மாட்டார், அதை டச் பண்ண மாட்டார்னா யோசிச்சு பார்த்துக்கோங்கிறார்। இன்கே ஆகி தும் நஜ்ரானா ரக்தே ஹோ। அதே போல் நீங்கள் ஸ்ரீ பாபா முன்னாடியும் ஏதாவது கவர் வைக்கிறீங்க, பொருள் வைக்கிறீங்க, பரந்து பாபா தோ ரிட்டன்மே 100 குணா தேங்கே। அதற்கு பாபா ரிட்டன் எவ்வளோ கொடுப்பாரா, 100 மடங்காக்கி கொடுக்குறாரு அதை। தோ மைனே தியா கி ஆள் கபி நஹீ ஆனா சாஹியே। அப்போ நீங்கள் கொடுத்தீங்களா, சரி கொடுத்ததுக்கு எவ்வளோ ரிட்டன், அப்போ அதை அவர் சொல்லணும்ல, பாபா சொல்லுவாரா நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு। நமக்கு அகங்காரம் வரக்கூடாது। பாபா சொல்கிறாரு, தேக அபிமானம் தேக அகங்காரம் வரக்கூடாது। நான் கொடுத்தேன்னு நான்கிற சப்தமே அழிஞ்சிட்டு, என்னைக்கு பாபா வீட்டில் ஸ்டெப் எடுத்து வச்சோமோ அன்னைக்கே பாபா புரிய வச்சிட்டார்। वहाँ तुम पदमपदी बनेंगे, அங்கே நீங்கள் பதம்பதி ஆயிடுவீங்க। तुम प्रैक्टिकल में பதமாபதம் பாக்யசாலி बनते हो। நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆகுறீங்க। बहुत बच्चे फ्राक दिल भी हैं। நிறைய குழந்தைங்கள் பரந்த மனசோடு இருக்காங்க। तो कई मनहूस भी हैं। ஆனால் ஒரு சிலர் எப்படி இருக்காங்கங்கிறார் பாபா, ஒரு சிலர் எப்படி இருக்காங்களா, மன்கூஸ் கஞ்சூஸாக இருக்காங்க, மனசு வர்றதில்லை। சமஸ்தே ஹி நையே பதமாபதம் பதிகம் பன்தே ஹே। புரிஞ்சுக்கிறது இல்லை பாபா எப்படிப்பட்ட பிராப்தம் கொடுக்குறாரு, நம்ம கொடுக்குறது ஒரு தூசி தான், ஆனால் அதுக்கு ரிட்டன் அவர் எவ்வளோ பேங்க்கில் ஈஸ்வரிய பேங்க்கில் டெபாசிட் போட்டு கொடுக்குறார்। हम बहुत सुखी बनते, நம்ம ரொம்ப சுகமானவர்களாக ஆகிறோம்। जो परमात्मा बाप गैर हाजिर है तो इनडायरेक्ट अल्पकाल के लिए फल देते हैं। பாபா சொல்கிறாங்க, எப்பொழுது பரமாத்மா பாபா
இந்த பூமியில் வராத வரை இன்டைரக்டாக தான் அல்ப காலத்திற்கான பலன் என்பது கிடைச்சிது. இப்போ ஹாஜிர்கே 21 ஜென்மோலியே தேத்தே. எப்போ பாபா ஆஜர் ஆயிட்டாரோ 21 பிறவிக்கு பாபா கொடுக்குற காயாகுவா ஸ்ரீ பாபா கா பண்டார் பர்பூர். சொல்லப்படுது ஸ்ரீ பாபாவின் பொக்கிஷம் களஞ்சியம் நிரம்பிதான் இருக்கிறது என்று. தேக்கோ டேர் பச்சை, எவ்வளோ குழந்தைங்க பாருங்க, பாபாவுக்கு எத்தனை குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுடைய பொக்கிஷத்தையும் பாபா நிரப்புறார். கிஸ்கோபி மாலும் நீ கவுன் கியா தேத்தை ஹே, யாருக்குமே தெரியறதில்ல யாரு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. பாபா ஜானே பாப்கி கோத்தரி ஜானே சொல்லுவாங்களே, கூடு ஜானே கூடுக்கி கோத்தரி ஜானேம்பாங்க. வெள்ளத்துக்கு தான் தெரியும் பைக்குள்ளார என்ன இருக்குது, பைக்கு தெரியும், சாக்குக்கு தெரியும் சாக்குக்குள்ளார என்ன இருக்குன்னு. அந்த மாதிரி பாபாவுக்கு தெரியும் மற்றும் பிரம்மா பாபாவுக்கு தெரியும். ஜிஸ்மே பாப் ரேத்தே ஹே. ஏன் பிரம்மா பாபாவுக்கு தெரியுது? ஏன்னா அந்த சரீரத்தில் தானே ஸ்ரீ பாபா இருக்கார். பில்குல் சாதாரண, ஆனால் எப்படி இருக்காரு? முற்றிலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கார் பாபா. इस कारण बच्चे यहाँ से बाहर निकलते तो नशा गुम हो जाता. பகவான் சாதாரணமாக இருக்கிறதுனால வெளியில் போனவுடனே பாபா விட்டு எந்திரிச்சோடனே நினைவெல்லாம் மறந்துடுறாங்களாம். ஞான் யோக நகி தோ கிட் கிட் சல்தி ரேத்திகே. ஞானம் யோகம் இல்லை என்றால் பிரச்சனை தான் வருதுங்கிறார். அச்சே பச்சோं भी மாயா ஹார் தேத்தி ஹே. நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயா தோல்வி உற செஞ்சிடுது. மாயா பேமுக்கர் தேத்தி ஹே, முகத்தை திருப்பி விட்டுது பாபாட்டேந்து. ஸ்ரீ பாபா ஜிஸ்கே பாஸ் தும் ஆத்தே ஹோ உनको तुम याद नहीं कर सकते हो. கேட்குறாரு, நீங்கள் யார்கிட்ட கடவுள்கிட்ட வந்திருக்கீங்களே, கடவுளை நீங்கள் நினைக்க தெரியாதா, உங்களுக்கு நினைக்க முடியாதா கேட்குறாரு. அந்த அத்தா குஷி ஒணிச்சாகியேனா, அளவற்ற எல்லையற்ற குஷி போதை இருக்கணும் இல்லையா. वो दिन आयाज, அந்த நாள் இன்னைக்கு வந்துட்டு. जिसके लिए कहते थे आप आएंगे तो हम आपके बनेंगे, அந்த நாள் வந்துடுச்சு. எந்த நாள்? ஹே பகவான், எப்போ நீங்கள் வரீங்களோ நான் உங்களுக்கு பலியாகி விடுவேன், அந்த நாள் வந்துட்டு. பகவான் ஆக்கார் அடாப்ட் கருத்தே. அதேமாரி கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு, பகவான் ஸ்ரீ பாபா வந்து அடாப்ட் எடுத்துட்டார் குழந்தைகள். கித்தனா குஷ் நஷீபு கேட்கீங்க, எவ்வளோ அதிர்ஷ்டசாலின்னு உங்களை சொல்லலாம். கித்தனா குஷிமே ரேனா சாகியே, அதிர்ஷ்டசாலினாலே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்க. பரந்து மாயா குஷி கவா தேத்திங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னங்கிறார் பாபா, நல்ல சந்தோஷமாக இருக்கீங்க, மாயா வந்துடுச்சுன்னா அந்த குஷி எங்கே போகுதுன்னு தெரியாது. अच्छा, मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன सारम. भगवान ने हमें अडैप्ट किया है. भगवान என்னை தத்தெடுத்திருக்கிறார். वही हमें टीचर बनकर पढ़ा रहे हैं. அவரே எனக்கு ஆசிரியராக வந்து படிப்பித்து வருகிறார். अपने पदमापदम भाग्य का सिमरन कर खुशी में रहना है. தன்னுடைய பல கோடி மடங்கு பாக்கியத்தை நினச்சி குஷியில் வாங்க, குஷியில் இருங்க. ஹரே ஆத்மா, நீ எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கிற, பகவான் கிடைச்சிட்டார் உனக்கு, யாரை தேடினியோ அவரை நீ அடைஞ்சிட்டேங்கன்னு குஷி வரணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹம் ஆத்மா பாயி பாய். நான் ஆத்மா பாயி பாயி, சகோதரா சகோதரா. இந்த பார்வையை பக்கா பண்ணணும். தேக்கும் நை தேக்கணும். யாருடைய தேகத்தை பார்க்காதீங்க, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, என்ன அணிஞ்சிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. பகவான் से सौदा करने के बाद புத்தி கோ பட்கானா நகி. பகவான் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சௌதா வியாபாரம், அவரை வியாபாரி, அவரோட வியாபாரம் பண்ண பிற்பாடு உங்கள் புத்தி வேற எங்கேயுமே அலைப்பாய விடாதீங்க. புத்தி பாபாட்ட ஈடுபடணும். वरदान, इस अलौकिक जीवन में संबंध की शक्ति से अविनाशी स्नेह सहयोग प्राप्त करने वाली श्रेष्ठ आत्मा भव. இந்த அலௌகீக வாழ்க்கையின் சம்பந்தத்தின் சக்தியினால் அழிவற்ற அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய பிராப்தியை செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுங்கள். अलौकिक जीवन में संबंध की शक्ति आप बच्चों को डबल रूप में प्राप्त है.
இந்த அலௌகிகமான வாழ்க்கையில சம்பந்தத்தின் சக்தியானது குழந்தைகளுக்கு டபுள் ரூபத்துல பிராப்தமா இருக்குது. ஏக்கு பாப் துவாரா சர்வ சம்பந்த். ஒன்று, பாபா மூலமாக எல்லா உறவுகளும் அவர்தான். दूसरा தெய்வீ பரிவார் துவாரா சம்பந்த். இன்னொன்று தெய்வீக பரிவாரத்தின் மூலமான சம்பந்தமும் இருக்கு. इस संबंध से सदा निस्वार्थ स्नेह अविनाशी स्नेह और सहयोग सदा प्राप्त होता रहता. இந்த டபுள் சம்பந்தம் இருப்பதால் எப்பொழுதுமே சுயநலமற்ற அன்பும் அழியாத அன்பும் சகயோகத்தினுடைய சதா பிராப்தங்களும் கிடைத்து கொண்டே இருக்குது. तो आपके पास संबंध की भी शक्ति है. உங்களிடமும் சம்பந்தத்தின் சக்தி இருக்குது. ஏன்னா ஒரு பாபா கிட்ட எவ்வளவு சம்பந்தம் வைக்கிறோம் அதுக்கான சக்தியும் இருக்கிறது. ऐसे श्रेष्ठ अलौकिक जीवन वाली शक्ति संपन्न वरदानी आत्माएं हो, इसलिए अर्जी करने वाले नहीं सदा राशि करने वाले बनो. பாபா சொல்றாங்க, அப்படிப்பட்ட சிரேஷ்ட அலௌகிகமான வாழ்க்கையின் மூலமாக சக்தி நிறைந்த வரதானி ஆத்மாக்களாக இருப்பதால் பாபா சொல்றார், நீங்கள் எந்த ஒரு அர்ஜி செய்யக்கூடியவர்கள் அல்ல, சதா ராசியாக இருக்கக்கூடியவர்கள். விண்ணப்பம் நீங்க கொடுக்க மாட்டீங்கிறார் பாபா. ஸ்லோகன், कोई भी प्लान विदेही साक्षी बन सोचो. எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் விதேகி நிலையிலிருந்து சாட்சியாகி யோசிங்க. செகண்ட் में பிளான் ஸ்திதி பனாத்தே சலோ. நல்ல பிளான் பண்ணுங்க. செகண்டில் பிளைன் ஸ்திதியை உருவாக்கிடுங்க. பிளைன் ஆயிடணும். நான் சொன்னதை செய்யலை, நான் சொன்னதை கேட்கல, வரக்கூடாது. அதனால தான் பாபா சொல்ற, பிளான் பண்ணும்போது எப்படி பண்ணுங்க, விதேகி ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கணும். நமக்கு பேசிக்கே இது ஆத்மஸ்வரூபம். அடுத்த பாபா அவ்வியக்த இஷாரா கொடுக்குறாங்க. பாப் தாதா சே तो मिलन मनाते हो. बाप दादाவை சந்திப்பு செய்கிறீங்க. लेकिन बड़े से बड़ा मिलन आपस में संस्कारों का मिलन. அதையும் விட மிகப்பெரிய சந்திப்பு என்பது தங்களுக்குள் சன்ஸ்காரத்தை இணைப்பது, संस्कारத்தை இணைத்து சந்திப்பது. जब ये संस्कार मिलन हो जाएगा तब जय जयकार होगी. எப்பொழுது சன்ஸ்காரத்தினுடைய சந்திப்பு வருமோ அப்பொழுது வெற்றியின் முழக்கம் என்பது ஏற்படும். इसके लिए मधुरता के गुण को धारण करो. ஆகையினால மதுரத்தன்மையின் குணத்தை தாரணா பண்ணுங்க. कटाक्ष के बोल व कटु बोल नहीं बोलो. கேளிக்கையான பேச்சையோ, கிண்டல், சில பேர் கமெண்ட் அடிக்கிறது, கிண்டலாக பேசுறது, அந்த வார்த்தையோ, கடின வார்த்தை, ஹர்ட் பண்ணுற மாதிரி, அடுத்தவங்க மனசை புண்ணாக்குற மாதிரி பேச்சையோ பேசாதீங்க. இதை மட்டும் நம்ம கவனம் கொடுத்தா போதும், எப்போதுமே நம்ம ஸ்திதி ஹையஸ்டாகவே இருக்கும். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, புருஷோத்தம சங்கம யுகத்தை மறந்துடாதீங்க. சாந்தி. காணல் நீர்
கோடையே தொடராது, வசந்தமும் வரும். இந்த கலியுகமும் முடிந்து சத்திய யுகம் மலரும். Summer will not continue. Spring will also come. This Kali Yuga will also end and Satya Yuga will blossom.